So hi வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 33 ஆஃப் பிக் பாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து அனலைஸ் பண்ணலாம். இது வந்து கடைசி நாள் ஓட்டிங். ஸோ இதுக்கப்புறம் ஓட் பண்ண முடியாது, இன்னைக்கு தான் கடைசி நாள். ஸோ டோட்டலாக 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டில் 10,16,000 ஓட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வினோத் இருக்காரு, ஆல்மோஸ்ட் 2 lakh ஓட் வந்து வாங்கியிருக்காரு. 1,98,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு 10 lakh ஓட்ஸ்ல. வாவ், 19.5% ஓட் ஷேரும் வச்சிருக்காரு. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் இருக்காரு, 1,16,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க, 99,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க, 92,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த்ல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இருக்காரு, 90,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு, 90,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சபரி இருக்காரு, 78,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க, வெறும் 52,000 ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு, 51,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 3 வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் இருக்காரு, 50,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா துஷார் இருக்காரு, 49,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கெமி இருக்காங்க, வெறும் 46,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க பாட்டம் 5 வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. சம் 1000 ஓட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பேருக்கு வந்து மேலே கீழே வந்து இருக்கு. பட் அதை தாண்டி இந்த 5 பேரும் ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. எஃப்ஜியும் சரி, பிரவீனும் சரி, ரம்யாவும் சரி, துஷாரும் சரி, கெமியும் சரி, இந்த 5 பேரும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. இந்த 5 பேர்ல இந்த வாரம் 2 பேர் வந்து இன்னைக்கு எவிக்ட் ஆயிருக்காங்க. நாளைக்கு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகுறாரு. அண்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகுறாரு. இந்த பிரவீன் வந்து இந்த வாரம் எவிக்ஷனுக்கு அவர் டிசர்விங்கான ஒரு பர்சனா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிரவீனை விட எஃப்ஜே ஒண்ணுமே பண்ணல, ரம்யா ஒண்ணுமே பண்ணல, கெமி ஒண்ணுமே பண்ணல. அவங்க வந்து பிரவீனுக்கு பதிலா எவிக்ஷன் ஆயிருக்கலாம். பட் எஃப்ஜே விட, பிரவீனை விட, கெமியை விட அப்படி என்ன பிரவீன் வந்து லெஸ்ஸா பண்ணிட்டாரு? பிரவீன் எப்படி நோட்டீஸ் பண்ணாம போனாங்க? பிரவீனுக்கு ஏன் யாருமே ஓட் பண்ணலன்னு சொல்லி நிஜமா எனக்கு புரியல. பிரவீன் ஒரு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்டா தான் நான் பார்த்தேன். ஒரு 50-60+ டேஸ் வரைக்கும் ஒரு சாலிடா நின்னு விளையாடி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை தான் பிரவீனை நான் பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த 30 நாள்லயே வந்து அவரோட பயணம் முடியும் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், ஒரு அமேசிங்கான பர்சனாலிட்டி, ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன், அவரு எவிக்ட் ஆனது என்னால ஒத்துக்க முடியல. துஷார் எவிக்ட் ஆனது வந்து எனக்கு ஓகே தான். துஷார் எவிக்ட் ஆனது டோட்டலி அக்செப்டட். ஏன்னா அவன் முன்னாடியே போயிருக்கணும். பட் கொஞ்சம் டிலேவா வந்து அவர் இருக்காரு. அவர் முன்னாடியே போயிருந்தாலும் பெரிய வித்தியாசம் வந்து இந்த ஹவுஸ்ல வந்து பெருசா வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் வீக் நல்லா ப்ளே பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து அரோரா பின்னாடி போயிட்டு அவர் கேம் வந்து டவுன் ஆச்சு. திருப்பி வந்து இந்த வீக் வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் துஷார் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ளே வந்து மக்கள் வந்து அவரை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கேம் வந்து வெரி வெரி க்ரூரல். யாரையும் வந்து பாரபட்சமே பார்க்காது, வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். துஷார் வந்து இன்னைக்கு எவிக்ட் ஆயிருக்காரு. அண்ட் பிரவீன் வந்து சண்டே எபிசோட்ல வந்து எவிக்ட் ஆகுறாரு. எனக்கு தெரிஞ்சு துஷார் எவிக்ட் ஆனது வந்து ஒரு டிசர்விங்கான ஒரு விஷயம் தான். துஷார் எவிக்ட் ஆனது அக்செப்டட். பட் பிரவீன் எவிக்ட் ஆனது வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பிரவீனுக்கு பதிலா எஃப்ஜே, அப்படி இல்லைன்னா ரம்யா இல்ல கெமி கூட வந்து போயிருக்கலாம் பிரவீனுக்கு பதிலா. பட் எஃப்ஜே எப்படி தப்பிச்சான்னு தெரியல, கெமி எப்படி தப்பிச்சாங்க தெரியல, ரம்யா எப்படி தப்பிச்சாங்க தெரியல, பிரவீன் எப்படி மாட்டினாரு கூட எனக்கு தெரியல. ரியலி ஐ ஃபீல் சேட் ஃபார் பிரவீன். ஒரு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட்டா நான் பார்க்கிறேன். பட் எனிவேஸ், நடந்து போச்சு, நடக்காதது அப்படியே காத்துல போச்சு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 2 எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து எவிக்ட் ஆகுறாரு, சண்டே வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து எவிக்ட் ஆகுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பிளே பண்ணதுல கண்டஸ்டன்ட் 12 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 12 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் வந்து ஒரே லெவல்ல தான் இருந்திருக்காங்க. 2 பேர் எவிக்ஷன் ஆயிருக்காங்க பாத்தீங்களா? அந்த 2 பேரோட கொஞ்சம் ஓட் டிஃபரன்ஸ்ல தான் எஃப்ஜே, ரம்யா அண்ட் கெமி வந்து தப்பிச்சிருக்காங்க. இந்த 5 பேரும் வந்து டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்திருக்காங்க. இந்த 5 பேர்ல யார் வேணா இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆயிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் இந்த 3 பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க. ரம்யா, எஃப்ஜே அண்ட் கெமி 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. துஷார் அண்ட் பிரவீன் வந்து மாட்டிக்கிட்டாங்க. பிரவீன் தப்பிச்சிருக்கணும், பட் அன்பார்ச்சுனேட்லி பிரவீன் வந்து இந்த வாரம் எவிக்ஷன் ஆகுறாரு. துஷார் ஓகே தான், அவர் ஆகக்கூடிய ஒரு ஆள் தான், ஆனது ஓகே தான் எனக்கு. ஸோ இதுதான் அன்அஃபிஷியல் ஓட்டோட அனாலிஸ். 5 டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ட், அதுல வந்து 2 பேர் எவிக்ட் ஆயிருக்காங்க. அந்த 2 பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தங்க, பிரவீன் அண்ட் துஷார். பட் ஓகே, இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா தீபக், மஞ்சரி அண்ட் பிரியங்கா வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து ஒரு டிப் வந்து கொடுக்குறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் வினோத் அவங்க 2 பேரும் ஒரு காம்போ நம்ம என்ஜாய் பண்ண பாத்தீங்களா? அந்த என்ஜாய் பண்ண காம்போ வந்து நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் வந்து ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க, அது செந்தில் கவுண்டமணி மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் டிப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க தர்பிஸ் அண்ட் வினோத்க்கு. அவங்க 2 பேரும் கேட்டு பழைய மாதிரி மெய்யழகன் காம்போ வருமா இல்லையான்னு தெரியல, வந்தா நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜரா இருந்துட்டு தூங்காம இருந்தனால அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதனால வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தாரு. ரெஸ்ட் எடுத்து அவர் வெளியே வாக் பண்ணி வரும்போது திவ்யா அங்க இருந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து விக்ரம் வந்து எழுந்து வரும்போது சரியாயிடுச்சு போல, பாடி
பாடி எழுந்து நகர்ந்து வருது. இது வந்து பாடி ஷேமிங்ல வராதா? ஒருத்தங்க வந்து உடம்பு சரியில்லாம வந்து படுத்துன்னு இருக்காங்க, அவங்க வந்து முடியாம ஏஞ்சி நடந்து வராங்க, பரவாயில்லையே சரியாயிடுச்சு போல, பாடி ஏஞ்சி நகர்ந்து வருது. என்ன வார்த்தை இது வந்து பாடி ஷேமிங்ல வராதா? என்ட்ரி ஆகும்போது நான் எல்லாருக்கும் டிசிப்ளின் கத்து கொடுக்க போறேன், எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் தப்பு, நான் வந்து சரியா நடந்துக்க போறேன், சரியா பேச போறேன்னு சொல்லி சொன்னேன். திவ்யா ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள அவங்க கத்துறாங்க, அவங்க டிசிப்ளினா வந்து பிக் பாஸ் சொல்லும்போது உட்கார்ல. இப்போ பாடி ஷேமிங் வேற விக்ரமா பார்த்து பண்றாங்க. ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம அவங்க ஏஞ்சி நடக்கும்போது பரவாயில்லையே சரியாயிடுச்சு போல, பாடி எழுந்து நகர்ந்து வருது. எதுக்கு சரியாச்சு அவங்களுக்கு ஓகேவா இப்போன்னு சொல்லி கேட்கறது வேற, சரியாச்சு போல பாடி எழுந்து நகர்ந்து வருது. இது பாடி ஷேமிங்ல வராம வேற எதுல வரும் திவ்யா? உங்களோட டிக்ஷனரியில எது டிசிப்ளின், எது பாடி ஷேமிங், எது வந்து கத்துறது வந்து கொஞ்சம் ப்ராப்பரா எழுதி தரீங்களா? ஏன்னா நாங்க படிச்சதுல எங்களுக்கு தெரிஞ்ச டிசிப்ளின், எங்களுக்கு தெரிஞ்ச பாடி ஷேமிங்ல வந்து நீங்க பண்றதுலாம் அப்படிதான் இருக்கு, நீங்க பண்றதுலாம் தப்பா தான் இருக்கு. நீங்க ஒரு வேற ஒரு புக் வச்சிருக்கீங்க போல, உங்களுக்கு வரமுறை வேற இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பாடி ஷேமிங்ல வரும், மத்தவங்க பேசுறது தான் பாடி ஷேமிங்ல வரும், நான் பேசுறது பாடி ஷேமிங்ல வராது. மத்தவங்க கத்துறது தான் கத்துறதுல வரும், நான் கத்துனா கூட ஸ்வீட்டா பேசுற மாதிரி மத்தவங்க கத்த வைக்கிறாங்கன்னு தான் வரும். பிக் பாஸ் பேசின்னு இருக்கும்போது மத்தவங்க எழுச்சி போனா அது வந்து இன்டிசிப்ளின் பர்சன், டிசிப்ளினே இல்லைன்னு சொல்லி உங்களோட டிக்ஷனரியில வருது. பட் அதுவே நீங்க ஏஞ்சி போனா மத்தவங்க வந்து என்ன இரிட்டேட் பண்றாங்க, மத்தவங்க தான் என்ன ஏஞ்சி போக வைக்கிறாங்க சொல்லி உங்களோட டிக்ஷனரியில இருக்கு. உங்களோட டிக்ஷனரி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அதை படிச்சு தெரிஞ்சுப்போம். நாங்க தப்பா தானே இருக்கோம், உங்களோட டிக்ஷனரியில நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட், மத்தவங்க பண்றதெல்லாம் தப்பு. அதானே திவ்யா? ஓகே திவ்யா, அக்செப்ட் திவ்யா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். சோ இந்த வாரத்துல யாரு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்காங்களோ அவங்கள வந்து ஹவுஸ்மேட் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாரு 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 விஜய் பார்வதின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்வதியை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து சூஸ் பண்ணாங்க. நானும் பார்வதியை வந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து நான் சூஸ் பண்றேன். பிகாஸ் அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. எல்லா டைமும் கத்திக்கிட்டு மத்தவங்கள வந்து இரிட்டேட் பண்ணிட்டு மத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கூச்சலும் கூப்பாடுமா இருந்த ஒரு வீட, அதுக்கு மெயின் காரணம் பார்வதி தான். இந்த 1 month ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல வந்து பார்வதி தான் கத்திக்கிட்டே இருந்தாங்க, எதுவுமே இல்ல. பட் இன்னைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல்ல 24/7 வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கேரி அவுட் பண்ணாங்க. 3 நாள்ல 3 மேனேஜர் மாத்துனாங்க. அந்த 3 மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் மட்டும் தான் மாறினாங்களே தவிர அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மாறல. அவங்களோட பதவியை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ரோலை வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. சோ பிளஸ் எல்லார்கிட்டயும் வந்து பொறுமையா போய் அட்ரஸ் பண்ணி அவங்களோட பிரச்சனை கேட்டு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பார்வதின்னு சொல்லி பார்வதியை பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து சூஸ் பண்ணாங்க. எல்லாரும் வந்து பார்வதின்னு சொல்லி பேர் சொல்லும்போது அந்த இடத்துல 2 பேரோட ஃபேஸ்ல மட்டும் தான் அப்படியே வந்து கப 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 கப, ஃபேஸ்ல இல்ல வயிறு வந்து கப 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 கபன்னு சொல்லி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த 2 பேர் யாரை சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு சொல்லி அவசியம் இல்ல. மிஸ் திவ்யா அண்ட் மிஸ் சாண்ட்ரா, இந்த 2 பேருக்கு பார்வதி மேல அப்படி என்ன ஒரு வெறுப்புன்னு சொல்லி எனக்கு தெரியல. வந்த நாள்ல இருந்து பார்வதியை தான் டார்கெட் பண்றாங்க, பார்வதியை தான் வந்து அவங்க வந்து தூண்டுறாங்க. அவங்களோட கேரக்டரை கூட தப்பா பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பண்ணாங்க. இப்போ பார்வதி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறாங்க, எல்லாரும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே வயிறுலாம் பக 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 பகன்னு இருந்துச்சு. அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்சுட்டு வைத்திருச்சல் அவங்க மூஞ்சில தெரிஞ்சிச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. சாவுங்கடா, ஒரு வாரம் முன்னாடி பார்வதியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண நானே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்வதி சப்போர்ட் பண்றேன். பிகாஸ் ஆஃப் திவ்யா, பிகாஸ் ஆஃப் சாண்ட்ரா, இந்த 2 பேர்னால மட்டும் தான் இது நடந்தது. சோ எல்லாரும் ஒரு மனதா வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை எல்லாரும் ஒரு மனதா பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து சூஸ் பண்ணாங்க. அடுத்து நடக்க போற கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லைக் அடுத்து நடக்க போற கேப்டன்சி டாஸ்க் பாத்தீங்கன்னா அதுல வந்து பார்வதி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சபரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பிரவீன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. இந்த வாரம் கேப்டனா பேருக்கு இருந்த திவ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ 4 பேர் வந்து அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சோ அதுல வந்து ஒருத்தர் ஜெயிச்சு அடுத்த வாரத்துக்கான கேப்டனா ஆக போறாங்க. இப்போ வந்து நான் கெஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சபரி இல்லனா பார்வதி வந்து கேப்டன் ஆவாங்கன்னு சொல்லி நான் கெஸ் பண்றேன். கன்ஃபார்மா தெரியல இந்த 2 பேர்ல யாராவது ஆவாங்க. ஏன்னா பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சண்டே வந்து எவிக்ட் ஆகுறாரு. சோ அதனால வந்து அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சோ திவ்யா அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தலகணம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ சபரி இல்ல பார்வதி வந்து அடுத்த வாரத்துக்கான கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு சின்ன டவுட்டும் இருக்கு கைஸ், நீங்க எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வந்து ஒரு 4 வாரம் ஆயிருக்கா இல்ல 5 வாரம். சோ இது வந்து 5வது வாரம். சோ இந்த 5 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கேப்டன் வந்து வந்திருக்காங்க. ஒரு கேப்டன்சி முடிஞ்ச உடனே அடுத்த கேப்டன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போட்டி போடுவாங்க. சோ அதுதான் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டியும் வந்து திவ்யா கேப்டனா இருக்காங்க. அடுத்த வாட்டி வந்து அவங்களும் வந்து கேப்டன்சிக்கு வந்து போட்டி போடலாம் சொல்லி கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ணாரு. ஓகே, அக்செப்டபிள். இப்போ துஷார் வந்து ஃபர்ஸ்ட் வீக் கேப்டனா இருந்தா, செகண்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து போட்டி போட்டான். தேர்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து இருந்தாரு கேப்டனா. அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 4th வீக்குக்கான கேப்டன்சி டாஸ்க்ல வந்து போட்டி போட்டாரு. 4th வீக்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னியக்கா இருந்தாங்க. கன்னியக்கா வந்து கேப்டன்சி முடிச்சாங்க. அப்போ வைல்ட் கார்டு வந்தாங்க, ஃபார்மேட்டே வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அவங்க வந்து
கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சோ அது அப்படியே வந்து முடிச்சிருக்கலாமே, கனியக்காவோட அது வந்து முடிச்சிருக்கலாமே. இப்போ எதுக்கு திவ்யாக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரீங்க அடுத்த வாரத்துக்கான கேப்டன் ஆகிறதுக்கு? கனியக்காவுக்கும் ஒரு தரணும்ல. ஒரு பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தராருன்னா எப்படி துஷாருக்கு, பிரவீனுக்கு, திவ்யாக்கு வந்து இன்னொரு வாட்டி கேப்டன் ஆகிறதுக்கான கேப்டன்சி போட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு தராரோ அதே மாதிரி கனியக்காவும் கொடுத்துருக்கணும்ல. அவங்களும் தானே இந்த வீட்டோட கண்டஸ்டன்ட். அவங்க அது வேற விஷயம். அவங்க ஒரு வாட்டி கூட நாமினேஷன்ல வரல. இந்த 5 வாரத்துல ஒரு வாரம் கூட நாமினேஷன்ல வரல. அது வேற விஷயம். அது வேற டிபார்ட்மெண்ட். அது தனியா நான் வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தர பிக் பாஸ் ஏன் கனியக்காக மட்டும் இந்த இடத்துல வந்து ஒதுக்கணும்? ஃபார்மட் சேஞ்ச் பண்ணாரு. அப்போ அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. அங்க ஒருத்தருக்கு மட்டும் அது ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு அடுத்து வர கேப்டனுக்கு அது கண்டினியூ பண்ணா அது எந்த வகையில வந்து சரியா இருக்கும், எந்த வகையில வந்து நியாயமா இருக்கும்? எனக்கு இது மட்டும் எனக்கு புரியல. இந்த क्वेश्चन வந்து எனக்கு பிக் பாஸ் கிட்ட வந்து இருக்கு. கன்னியாக்காவை மட்டும் ஏன் வந்து பிக் பாஸ் வந்து ஃபார்மட் சேஞ்ச் பண்ணி அந்த வாய்ப்பை வந்து தட்டி படிக்கணும்? திவ்யாக்கு மட்டும் அந்த வாய்ப்பை வந்து எடுத்து கொடுக்கணும். அப்படி திவ்யாக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா கன்னியாக்காவும் கொடுக்கணும்ல. அதானே நியாயம். திவ்யாக்கு மட்டும் வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்ற பிக் பாஸ், கனி நீங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுருச்சு, இப்போ அந்த வாய்ப்பை திருப்பி தரேன்னு சொல்லி கன்னியாக்காவும் தானே அந்த வாய்ப்பை வந்து திருப்பி தரணும். இது நியாயம் தானே? நான் கேட்கறது சரிதானே? நீங்க சொல்லுங்க. சரிதானே நான் கேட்கறது? இந்த டவுட் எனக்கு இருக்கு. சோ இந்த क्वेश्चन இருந்துச்சு. அடுத்து வர கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி, சபரி, பிரவீன் எவிக்ட் ஆயிட்டாரு. சோ அப்புறம் திவ்யா, இந்த 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தர் அடுத்த வாரத்துக்கான கேப்டன் ஆக போறாரு. மோஸ்ட் ப்ராபபிலி பார்வதி அப்படி இல்லைன்னா சபரி. இந்த 2 பேர்ல யார் வேணா ஆகலாம். சோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கான வாக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே இந்த 2 பேரை வந்து சொன்னாங்க. சாண்ட்ராக்கான காரணம் சிம்பிள் தான். அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சோ அவங்க பண்ணது வந்து தப்பா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் வந்து அவங்களை நாமினேட் பண்ணாங்க. ஃபேர் அண்ட் ஆஃப். எஃப்ஜே வந்து அவங்க சரியா பண்ணலன்னு சொல்லி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேட் பண்ணாங்க. ஃபேர் அண்ட் ஆஃப். 2 பேருக்கு வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஆஃபா இருக்கு. 2 பேரும் எஃப்ஜே அண்ட் சாண்ட்ரா இந்த வீக்கோட ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் ஆகி ஜெயிலுக்கு வந்து போனாங்க. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான நாமினேஷன் லைக் இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து பிரஜின் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க. லைக் பார்வதி வந்து இந்த மாதிரி வந்து கை வந்து பிரஜின் மேல வைக்கும்போது கட்டி பிடிக்கல, ஜஸ்ட் இந்த கையை வந்து இப்படி வைக்கும்போது பிரஜின் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தப்புன்னு சொல்லி தள்ளி விட்டாரு. அவங்க வந்து தப்பா வந்து உங்க மேல கை வைக்கல, பிரஜின் மேல தப்பா வந்து பார்வதி கை வைக்கல. குட் டச் பேட் டச்னு இருக்கு. பேட் டச்சாவும் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து உங்க மேல கை வைக்கல. ஷோல்டர்ல இந்த மாதிரி வந்து கை வைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு கேவலமா ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணி பிரஜின் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணார் சொல்லி நீங்க அதை பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கும். ஒரு பொண்ணோட கேரக்டரை எப்படி கேவலமா பேசுறது? ஒரு பொண்ணு வந்து போல்டா இருக்கா, நல்லா பேசுறா, மத்த எல்லாரோடையும் முன்னாடி போறா, எல்லாருக்கும் பேக் ஆன்சர் கொடுக்குறா, அவளை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா அவளோட கேரக்டரை பத்தி தப்பா பேசி அவளை வந்து முடக்குறது. அதேதான் ரொம்ப கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து இன்னைக்கான எபிசோட்ல வந்து பண்ணாங்க. பார்வதி இந்த மாதிரி கை வச்சேன்னு சொல்லி பார்வதி வந்து சொல்றாங்க. அதுக்கு பிசிக்கலா இப்படி தட்டி விட்ட பிரஜின் வந்து அவரை சரின்னு சொல்லி சொல்றதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு போஸ்ட் பண்ணாரு. இப்படி பேக் வந்து தூக்கிட்டு இந்த கை வந்து இப்படி வச்ச. இது சொல்றது எனக்கு வந்து கொஞ்சம் வாய் கூசுது. லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டிடியூட் அந்த மாதிரி வந்து நிப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் பண்ணாரு. அது ஆக்சுவலி ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப கேவலமான விஷயம் பிரஜின் பண்ணது. அது ஏன் யாருமே கேள்வி கேட்கலன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள எனக்கு நிஜமா தெரியல. எஃப்ஜே ஏன்ச்சா பாத்தீங்கன்னா கேரக்டர்னு சொல்லி சும்மா பேசி திவாகர் வந்து பேசினார். கேரக்டரை பத்தி பேசாதீங்க, எப்படி பேசாதுன்னு சொல்லி எஃப்ஜே துள்றான். அவங்களோட வைஃப் சாண்ட்ரா வந்து என்ன வந்து கிரிஞ்சுன்னு சொன்னாங்க, அவங்களோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி சொன்னதுக்கே வந்து சாண்ட்ரா வந்து சண்டைக்கு போனாங்க. திவாகர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் அந்த மீனிங்ல சொல்லல, என்னை பத்தி தப்பா பேசுறீங்க, சோ அதனால எனக்கு வந்து பிடிக்கல உங்களை, அதனால கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி அந்த மீனிங்ல சொல்றேன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அது கேட்கறதுக்கோ அது சொல்றதுக்கோ யோசிக்கிறதுக்கோ வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்ல. திவாகரை காலி பண்ணோம், எப்படியும் வந்து கேரக்டரை பத்தி பேசலாம் சொல்லி திவாகரை வந்து அவ்வளவு கார்னர் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் சேர்ந்துட்டு சும்மா கேரக்டர்னு சொல்லி சொன்னதுக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணோட கேரக்டர் எவ்வளவு ஸ்பாயில் பண்ணிருக்காங்க இன்னைக்கான எபிசோட்ல. இப்படி வந்து கை வச்சிருக்காங்க, அவங்க வந்து தட்டி விட்டுருக்காரு, இப்படி தட்டி விட்டுருக்காரு. ஏன்னா இங்க கராட்டே கிளாஸ் போகுதா? பிரஜின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான எண்ணத்துல வந்து பார்வதி மேல கை வச்சாங்க. ஷோல்டர் தானே வச்சாங்க, அண்ணன் சொல்லி தானே வச்சாங்க. தப்பான எண்ணத்துல இப்படி கை வச்சாங்க சொல்லி இப்படி கேவலமான ஒரு ஆக்ஷன் பண்ணார் பாத்தீங்கன்னா. அப்பவே எனக்கு சுருன்னு ஏறிச்சு. செகண்ட், அதுக்கு அந்த வைஃப் அங்கிருந்து அந்த வைஃப் வந்து சொல்றாங்க, ஏய் என் ஹஸ்பண்ட் சைட் அடிக்கலன்னு சொல்லி என்கிட்டயே நீ சொல்லல, என்கிட்டயே சொல்லல. எப்படி ஒரு பொண்ணோட கேரக்டரை ஒரு நேஷனல் டெலிவிஷன் முன்னாடி கேவலமா பேசணுமோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ கேவலமா பேசுறாங்க, அவ்வளோ கேவலமா நடத்துறாங்க. இது வந்து எல்லாமே மீடியா ஃபீல்ட்ல தான் இருக்கும். இந்த மீடியா ஃபீல்ட்ல இருந்தாலே வந்து சாண்ட்ரா சொல்றாங்க, இது எப்படிப்பட்ட ஃபீல்டு எனக்கு தெரியும், எங்க யார் எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்து அவர் ஓகேனா அவர் பேசுறதே இந்த மீடியா ஃபீல்ட்னால எல்லாரும் வந்து தப்பான உறவுகள் வச்சுப்பாங்க,
இருப்பாங்க, எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க சொல்லி ஒரு ஜெனரலைஸ் பண்றாங்க. அதுவே ஆக்சுவலி ரொம்ப தப்பு. இந்த ரெண்டு பேரும் வந்து ஆக்டர்ஸ். இந்த ஆக்டர்ஸே வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து இந்த மீடியா ஃபீல்ட்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க சொல்லி அந்த மீடியா ஃபீல்ட பத்தியும் தப்பா பேசுறாங்க. அவங்களுக்கு சோல் போடுற அந்த மீடியா ஃபீல்ட பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பத்தியும் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கைஸ். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்காங்க. அந்த வைஃப் கிட்ட போயிட்டு உன் ஹஸ்பண்ட் சூப்பரா இருக்காண்டி நானே அவனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வைஃப் கிட்ட சொன்னா அது ஃபன். அது உண்மையிலேயே ஃபன். அது ஃப்ரெண்ட்ஸு கூட செஞ்சு அவன் செம்மையா இருக்கான்ல, சே இவளுக்கு போய் அது கிடைச்சாலும் சொல்லி அந்த மாதிரி சொன்னா மேபி அந்த பையனை வந்து அந்த ஹஸ்பண்டை வந்து அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்றான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது. பட் அவங்க வைஃப் கிட்ட வைஃப் முன்னாடி வந்து உன் ஹஸ்பண்ட் செம்மையா இருக்கா நானே சைட் அடிக்குன்னு சொல்றது வந்து ஆக்சுவலி அது ஃபன். அது ஃபன்னு சொல்லி சாண்ட்ராக்கும் நல்லாவே தெரியும். அவங்க ஒன்றும் குழந்தை கிடையாது. இப்போ திவாகர் அண்ட் பார்வதி இந்த ரெண்டு பேரை சுத்தி தான் இந்த ஒரு மாசம் வந்து இந்த கேம் போயிருக்கு. இந்த ரெண்டு பேரை உடைக்கணும், இந்த ரெண்டு பேரை வந்து காலி பண்ணணும். இந்த ஒரு மோட்டிவோட தான் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஷோக்குள்ள வந்திருக்காங்க. வந்த நாள்ல வந்து கேரக்டர்னு சும்மா வாய் தவறி சொன்ன திவாகரை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கார்னர் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு அவர் பேரை வந்து டேமேஜ் பண்ணாரு. இப்போ பார்வதியை வந்து அவங்களோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணி அவங்கள வந்து தப்பானவங்களா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ரியாலிட்டி ஷோல பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோல இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இல்லைங்க. ஒருத்தங்கள உங்களால நேரடியா மோதி ஜெயிக்க முடியலன்னா அதுவும் ஒரு பெண்ணா இருக்கிற சமயத்துல அவங்க மேல 1000 விமர்சனம் வந்து பார்வதி மேல எனக்கு இருக்குங்க. நான் வந்து பார்வதி ஹேட்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்கள வந்து நேரா மோதி நீ ஜெயிக்கிறியா, அவங்க கூட பேசி நீ ஜெயிக்கிறியா, நான் உன் மேல சல்யூட் அடிக்கிறேன், நான் வந்து உன்னை ரசிக்கிறேன். ஆனா உன்னால நேரா மோதி ஜெயிக்க முடியாது, உன்னால வந்து நேரா பேசி ஜெயிக்க முடியாது. அந்த பொண்ணோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணி அந்த பொண்ணு தப்பானவன் சொல்லி என்கிட்ட தப்பான முறையில பழகுறான்னு சொல்லி ஒரு முத்திரை குட்டி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து நீ பண்ற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டு சோறு போட்ட மீடியா ஃபீல்ட தப்பா பேசுறீங்க. இந்த ஃபீல்ட்னால எப்படி தெரியும், எல்லாருக்கும் தெரியும் சொல்லி அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கிறவங்க எதுக்கு இந்த ஷோக்கு வரணும்? நான் பெண்கள் கிட்ட வந்து பொண்ணுங்க கிட்ட வந்து கையை கொடுக்க மாட்டேன்டா. அவங்க வந்து கை இப்போ ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து தான் இந்த கேம் வந்து ஆடுறாங்க. நீங்க பொண்ணுங்க கூட கை கொடுக்க மாட்டீங்கன்னா இந்த கேமுக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது. நீங்க நல்ல ஹஸ்பண்ட், நீங்க நல்ல ஒரு தகப்பன், நீங்க வந்து நல்ல ஒரு அப்பன், நீங்க ஒரு நல்ல மனுஷன், எந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கு இல்ல, வீட்லயே இருங்க, எதுக்கு இங்க வரீங்க? இந்த கேம் வந்து ஒரு தப்பான கேம். இந்த கேம் வந்து ஒரு 80s 90sல ஒரு மென்டாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஓல்டு ஜெனரேஷனுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதே மென்டாலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜினுக்கு வந்து இருக்கு. எனக்கு வந்து எல்லாம் தெரியும், நான் தான் கெத்து. இந்த தாத்தாக்கள்லாம் ஒரு வெறுப்பா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தாத்தாவோட மென்டாலிட்டி தான் நம்மளோட பிரஜினுக்கு வந்து இருக்கு. லிட்டரலி அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் கெத்து, நான் வேற லெவல், இவங்கெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி ஒரு தலகணத்தோட அவர் வந்து இந்த ஹவுஸ்ல இந்த கேம்குள்ள வந்திருக்காரு. கான்ஃபிடன்ஸ் வேற, கான்ஃபிடன்ஸ்க்கும் தலகணத்துக்கும் ஒரு 100 அளவு தான் வித்தியாசம். என்னால முடியும் கான்ஃபிடன்ஸ், என்னால மட்டும் தான் முடியும் தலகணம். பிரஜனுக்கு அந்த தலகணம் இருக்கு. அந்த தலகணத்துல அவர் ஃபேரா ப்ளே பண்ணி ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பொண்ணோட பேரை கெடுத்து அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பேர் சூட்டி அவங்களுக்கு முன்னாடி கமருதீனுக்கும் அவங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து தப்பா பேசி அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் கமருதீன் கூட எப்படி வந்து பார்வதி இருந்தாலும் அதே மாதிரி தான் எனக்கும் ட்ரை பண்றா, அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வருது. அந்த இடத்துல அவங்க வைஃப் ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வரும்ல, அந்த அவங்க இதை பாக்குறேன் மா சாவித்திரி தெரியுமா நீ எப்படின்னு, ப்ளீஸ்மா அண்ணன் சொல்லி அவன் அண்ணனை தான் வந்து பாக்குறான். இப்போ எப்படி எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து லைக் திவாகர் சொன்னதுதான், கனியக்கா வந்து எஃப்ஜே கட்டி பிடிக்கிறது வந்து அது வந்து எனக்கும் தப்பா தெரியுதுன்னு சொல்லி எப்படி ஒரு தப்பான வார்த்தையை வந்து திவாகர் சொன்னாரோ அதை விட ரொம்ப மோசமான கேவலமான வார்த்தை, கேவலமான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து கூட சேர்ந்து பண்ணின்னு இருக்காங்க. ஆனா இதுல என்ன உங்களுக்கு லக்குனா, இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டு ஹோஸ்ட் பண்றதுனால இந்த கேள்விகள்லாம் ரெஜினை பார்த்து கேப்பாரான்னு தெரியல. நீ சூப்பரா ஃபயரா ப்ளே பண்ற மச்சான், சூப்பரா தட்டி விடுறான்னு சொல்லி ஏதோ அப்படி சொன்னார் சொல்லி கமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு. அப்படிதான் சொன்னா உண்மையிலே வெறுப்பாயிருவேன். எந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணி ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு போர்ட்ரே பண்ணி இந்த மாதிரி ஒரு கை வச்சு நிக்கிறா, அது அவரு அந்த ஆக்ஷனை நீங்க வந்து நல்லா நோட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ப்ராஸ்டிடியூட் நிக்கிற மாதிரி எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த மாதிரி வந்து அவர் ஆக்ஷன் பண்ணாரு, அதனால நான் தட்டி விட்டேன். எனக்கு நிஜமா இது வந்து எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. ஒரு மீடியா ஃபீல்ட்ல இருந்தாலே இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவங்களோட வைஃப் சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு சோறு போடுறது அது மீடியா தான். இப்போ
அதை தேடி அது நாடி தான் இப்போவும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்படி கேவலமா அந்த மீடியா பத்தி பேசும்போது எனக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. அதோட வருத்தமா ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கிற கஷ்டப்பட்டு யூடியூப் மூலமா நமக்கு 1000 விமர்சனம் வந்து பார்வதி மேல இருக்கடுங்க. ஆனா எங்கேயோ இருந்து ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிக் பாஸ் ஷோ வரைக்கும் தனி மனுஷியா போராடி இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் சோ ஈஸி பொண்ணுங்க மீடியால சாதிக்கிறது, அதுவும் தனியால இந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம பார்வதி அது பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணி தனியால போராடி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பேர், அவங்க கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எனக்கு சீரியஸா இது சொல்றது ரொம்ப கேவலமா இருக்கு. அதுவும் பிரஜின் வந்து பெருசா ஆண் அழகுலாம் கிடையாது. அவங்கள பார்த்தோன்னே பெண்கள்லாம் ஓடி வருதுக்கு அவரே ஒரு சுமார் மூஞ்சி தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும், பார்வதி அம்மா எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்க்குறாங்க, யாரும் தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடாதீங்க, தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க, நான் வந்து அதுக்காக இங்கே வரல அண்ணே, யாரும் உங்களை அப்படி பார்க்கல, எல்லாரும் அவங்க ஜெயிக்கிறதுக்காக அவங்க கேம் ஆடுறது தான் வந்திருக்காங்க. நீங்களே உங்களை வந்து ஹேண்ட்ஸம் ஹங்க், என்னை சுற்றி பெண்கள் கூட்டமாக இருக்கு, நான் வந்தாலே பெண்கள் வந்து ஓடி வருவாங்க, இந்த கேம் நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி உங்க மண்டேக்குள்ள இருக்கிற தலகணத்தை வந்து கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வாரமே நீங்க நாமினேஷன்ல வந்தீங்கன்னா அடுத்த வாரமே நீங்க ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தலகணத்தை கொஞ்சம் தூக்கி போடுங்க, ரியாலிட்டிக்கு வாங்க, மமதையில வந்து இருக்காதீங்க. நான் இது சொல்றது நான் சொல்ல விரும்பல, அது உங்க பர்சனல், நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. பட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, சேர்ந்து விளையாட மாட்டீங்கன்னு சொல்லி ஸ்டேஜ்ல சொன்னீங்க. ஆனா இந்த வாரம் ஃபுல்லா சேர்ந்து தான் விளையாடுறீங்க, சேர்ந்து தான் இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு பொண்ணோட கேரக்டரை தப்பா பேசுறீங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து காலி பண்றீங்க. இந்த கேம், உங்க 2 பேரோட கேம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு பார்வதியை பிடிக்காதுதான், அவங்க மேல எனக்கு 1000 விமர்சனம் இருக்கு. பட் ஆனா நீங்க நேரடியா உங்களை மோதி ஜெயிச்சீங்கன்னா நான் உங்களை ரசிக்கிறேன், உங்களை ரசிப்பேன் நான். ஆனா அந்த பொண்ணோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணி அவளுக்கு வேற ஒரு பேரை சூட்டி அவளோட கான்ஃபிடன்ஸை உடைச்சு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து வேற ஒரு பேர் வந்து அந்த பொண்ணுக்கு சூட்டி தான் அவளோட கான்ஃபிடன்ஸை உடைச்சு தான் நீங்க வந்து அவளுக்கு தோக்கடிப்பீங்கன்னா அங்க தோக்குறது அந்த பொண்ணு கிடையாது, நீங்க. ஆக்சுவலி நீ ரொம்ப தப்பான வார்த்தைகள், ரொம்ப தப்பான சொற்கள், ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து பார்வதி மேல போர்ட்ரே பண்றீங்க. அது நல்லா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. அது வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா என்னோட யூடியூப் லைவ்ல வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் டாஸ்க் வந்து நடந்தது. திவாகர் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னது வந்து பெண்கள் கிட்ட கை நீட்டிலாம் பேசக்கூடாது, பெண்கள் கிட்ட இது பண்ணிலாம் பேசக்கூடாது, பெண்கள் கிட்ட கை நீட்டி தான் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். பிரஜின் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட கை நீட்டி தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி கை வைக்கும் போது கையை இப்படி அடிக்கிறது வந்து நான் சொல்லல, பெண்கள் கிட்ட கை வச்சா இப்படி கை வந்து அடிக்கலாம், கை நீட்டி தான் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன். என்ன லாஜிக் பாத்தீங்களா? பிரஜினுக்கு கீழே மன்றாடி கேட்கிறாரு, நான் தப்பு பண்ணா மன்னிச்சிருங்க, யாரும் என்கிட்ட வராதிங்க. ஐயா பிரஜின் ஐயா, நீங்க ஒன்னும் ஆணலகன் கிடையாதுங்க ஐயா. உங்களை சுத்தி நீங்க வந்து இளமை ஊஞ்சல் ஆடல, உங்களுக்கு எல்லா பெண்களும் உங்களை சுத்தி எல்லாம் யாருமே வரல. உங்களோட மென்டாலிட்டி, உங்களோட ஐடியாலஜி எல்லாமே 80s 90sல இருக்கு. அந்த தாத்தா எப்படி இருப்பாங்களோ தலகணத்துல உள்ள ஸ்டஃப் எதுவுமே இருக்காது, வெறும் தலகணம் மட்டும் தான். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க, ஒரு தலகணத்துல ஸ்டஃப் இல்லாம நீங்க இருக்கீங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க சர்வை பண்ணீங்கன்னு தெரியல, பட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த வீட்டை விட்டு நீங்க எவிக்ஷன் ஆகணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இருக்கிற பேரோட நீங்க வெளியே போனா நல்லா இருக்கும். இன்னும் நிறைய நாள் இந்த வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட பேரை டோட்டலா கெடுத்துக்கிட்டு தான் நீங்க வெளியே போவீங்க. சோ எனிவேஸ் கைஸ், சோ இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து பார்வதி கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு, திவ்யா வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. இப்போ எல்லாரோட அதிகமா எனக்கு சாண்ட்ரா அண்ட் பிரஜின் இந்த 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. இந்த 2 பேரோட ஹார்ட்கோர் ஹேட்டரா நான் மாறிட்டேன். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் கீழே, இந்த வீடியோ கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் நைட் 2 மணி ஆக போகுது, இந்த 2 மணி ஆனாலும் என்னோட வீடியோ பார்த்து, நம்மளோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி ஏன் கூட வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நாளைக்கான லைவ்ல உங்க எல்லாரையும் நான் சந்திப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு மிஸ் பண்ண கமெண்ட்ஸ்லாம் காப்பி பண்ணி நாளைக்கு பேஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அது வந்து அட்ரஸ் பண்றேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். ஸோ நன்றிகள். ஸோ இதே மாதிரி நாளைக்கான லைவ்ல உங்க எல்லாரையும் நான் சந்திப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன், உங்கள் முகமது ராஜா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.